ஏதாவது ஒரு முடிவை அறிவிக்கலாம். நாம் பொதுவாக நல்ல முறையில் இருந்தும் நம்மை வேண்டுமென்றே பதவிவிட்டு எடுத்தார்கள். எதை எடுத்தாலும் டெல்லியிலே கேட்க வேண்டியிருக்கிறது, எதை எடுத்தாலும் கமலயத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பயணத்தை நாம் தனித்து ஆரம்பித்தால் என்ன, அப்படி ஒரு இருக்கலாமோ? நேர்களே, நாம தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் சில முக்கியமான விவகாரங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையினுடைய விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிசென்ட் வாய்ஸ், குழப்பமான மாறுபட்ட கருத்துக்களை குறித்து டெல்லியிலே இருந்து வரக்கூடிய சில செய்திகளை அப்படியே நாம் உங்களுக்கு சொன்னோம். எடப்பாடி பழனிசாமிக்கும் மத்திய பாஜக தலைமைக்கும் முறுவல் நிலை அதிகரித்து வருகிறது. ஒரு கால் இது எல்லை மீறி போகலாம். அப்படி போகிற பட்சத்தில் அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி அருந்து போகும் நிலை இருக்கிறதா என்றால் 80 விழுக்காடுகளுக்கு மேல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது, நாம் இந்த செய்தியினுடைய பார்க்க போவது, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தற்போது பேசிய திரு குருமூர்த்தி, எங்களுடைய இலக்கு 2026 அல்ல, 30-31 தான், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் எங்களுடைய இலக்கு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு முன்பு அவர்களுடைய திட்டம் வேறு எதுவும் இல்லை. குழப்பங்களை பெரிதாக்கி துண்டு துண்டாக ஒன்னை காலாக்கி காலை மைக்ரோ லெவல்ல அதிமுகவை கொண்டு வர வேண்டும். அந்த வேலை ஒரு பக்கம் செல்கிறது. மூன்றாவதாக, இன்று காலை 12ஆம் தேதி நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். இதில் தன்கர் அவர்களும் கலந்து கொண்டார், ஹமீத் அன்சாரியும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியில மிக முக்கியமான பிரபலங்களுக்காக பாரதிய ஜனதா அரசாங்கம் ஜனாதிபதி அவையிலிருந்து அவர்கள் பலர் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கார். அதில் தமிழ்நாட்டுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை புறக்கணித்திருக்கிறார் என்பது இன்று காலை வந்த செய்தி. அண்ணாமலை ஏன் புறக்கணித்தார்? அவர் ஐபிஎஸ் இருக்கலாம், இளம் வயதான ஒருவர். ஒரு மனிதன் மத்திய தலைமைக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவனால் எந்த தலைமைக்கு கட்டுப்பட முடியும் என்ற கேள்வி வரும். இது பொதுவான ஒரு இலக்கணம். ஒருவன் இருக்கிறான், அவன் ஒரு கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறான். இப்ப நான் ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறேன் என்றால் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் சொல்வதை நான் கேட்க வேண்டும். நான் புறக்கணித்தால் எனக்கும் எனது தலைமைக்கும் முரண்கள் இருக்கிறது, பணிய மறுப்பது என்பதுதான் காரணம். இதே விஷயம்தான் இங்கே நாம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த போக்கை, அமித்ஷா அவர்களுடைய அந்த நிலையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவசரமாக திரு நேனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதற்கு முன்பு காணொலியில் அவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக தலைவர்கள் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணாமலை உட்கட்சியில் கமலயத்தின் தலைவர்களுக்குள் முரண்கள், மோதல்கள் ரொம்ப வலியோடு இருப்பதையும் நேற்று நாம் பதிவு செய்திருந்தோம். தமிழகத்தினுடைய தலைவர் ஒருவருக்கு தெரியாமல் டெல்லியில் இருந்த உள்துறை எப்படி கோவையிலிருந்து அவரை அழைத்தது, ரிஷிகேஷுக்கு செல்வதாக ஹோம் மினிஸ்டரை எப்படி சந்தித்தார், கூட்டணியில் பழனிசாமியோடு நாங்கள் குழாவி கொண்டிருக்கிற போது எப்படி எங்களுக்கு தெரியாமல் அவர்கள் அழைத்தார்கள் என்று காரசாரமான விவாதம் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நேனாருக்கும் பழனிசாமி அண்ட் கம்பெனிக்கும் நடந்ததையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது யதார்த்தமாக நடப்பதுதானே. இந்த நிலையில் ஈரோட்டிலிருந்து செங்கோட்டையினுடைய சில ஆட்களோடு பழனிசாமி கொடுப்பதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அது அதிமுகவின் ஒரு செய்தி. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்பு டெல்லியிலே கூடியிருந்தார்கள். அதுல திரு நேனார் நாகேந்திரன் அவர்கள், கேசவ விநாயகம் அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள், சகோதரி வானதி சீனிவாசன், இவர்கள் எல்லோருமே அங்கே இருந்தார்கள். இன்னும் பல மூத்த தலைவர்கள், அது முக்கியமாக சூர்யா போன்றவர்கள் எல்லாம் சென்றிருக்கலாம், எல்லோரும் சென்றிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் சில நுணுக்கமான செய்திகளை வெற்றி பெறுவதற்காக பூத் கமிட்டி அமைப்பது, பரஸ்பரம் தோழமைகளோடு நட்புறவோடு நடப்பது, தொகுதிகளை அடையாளம் காண்பது,
அவற்றை மிக நளினமாக பேசி பெற்றுக்கொள்வது, இதற்கெல்லாம் சில வழிவகைகளை ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலே அமித்ஷா அவர்கள் வழங்கியிருந்தார். அதை நாம் சொன்னோம். அந்த கூட்டத்தில் ஐபிஎஸ் அதிகாரியும் தற்போது ஆளுமை மிக்க இளைஞராக பார்க்கப்படும் முன்னாள் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை புறக்கணித்தார். அவரிடத்தில் கேட்கின்ற போது, அண்ணா லோக்கல்ல ஏராளமான செய்திகள், கல்யாணங்கள் இருக்குது அண்ணா, நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் அண்ணா, அதனால போக முடியல அண்ணா அப்படின்ட்டு மழுப்பனா என்று நான் நேற்று முன்தினம் பதிவு செய்திருந்தேன். இது அவர்களுக்குள் இருக்கும் ஒரு நெருடலை காட்டுகிறது, பிளவை காட்டுகிறது என்று சொன்னேன். பிஜேபி தலைவர்கள் பலர் வெளியே வந்து ஒப்புக்கு சப்பாக பேசலாம், அதற்கு முட்டு கொடுக்கலாம். அந்த விவகாரம் ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு இல்லை. இப்ப அந்த விவகாரத்தை தாண்டி இன்று காலை இப்பொழுது நான் அமர்ந்து இந்த காணொலியை பதிவு செய்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மிக முக்கியமான ஒரு தலைவர், அதுவும் RSS தலைவர், மூத்த தலைவர், இன்றைக்கெல்லாம் அண்ணாமலை எல்லாம் வந்தார்கள், இன்றைக்கெல்லாம் கஸ்தூரி வந்தார்கள், அன்றைக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் இலகணேசன் போன்ற மாபெரும் தலைவர்கள், ஜனா கிருஷ்ணமூர்த்தியோடு CPR அவர்களும் இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட RSS ஒரு தலைவருடைய பதவியேற்பு விழாவுக்கு இன்னைக்கு யார் வேணாலும் வரலாம். இன்னைக்கெல்லாம் வீடெல்லாம் கட்டி அவர்கள் ஆட்சியில் வந்துட்டார்கள். பாஜக என்ற கட்சி இல்லாத நேரத்தில் கோவையிலே CPR என்றால் தெரியும், இலகணேசன் என்றால் தெரியும், ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்றால் தெரியும். ஏன் எல்லா தலைவர்களும் இருந்த காலத்தில் அண்ணாமலைகள் யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காவது அண்ணாமலை சென்றிருக்கலாம் அல்லவா? சொந்த மண், சொந்த ஊர், அதே போன்று கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு மாபெரும் பதவிக்கு ஒருவர் அலங்கரிக்கப்படுகிறாள் என்றால் அண்ணாமலை போயிருக்கலாம் அல்லவா? இன்றைக்கு காலை 12ஆம் தேதி இந்த நேரத்திலும் அண்ணாமலை போக மறுத்திருக்கிறார். அதற்கும் திருமண விழாக்கள் இருப்பதாக அவர் கதை விட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தோழர்களே, அண்ணாமலைக்கும் மத்தியிலும் ஒரு பெரும் ரிஃப்ட் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் சொன்ன காணொளியில் பொய் இல்லை, இது உண்மைதான். எனது பார்வையைத்தான் வைத்தேன். எனக்கு எந்த ஆதாரங்களும் எதுவுமே வரவில்லை. மற்றவன மாதிரி எனக்கு டெல்லியிலேருந்து சோர்ஸ் வந்துச்சு, அமெரிக்காவிலேருந்து ஒரு சோர்ஸும் வரவில்லை. ஒரு கட்சியினுடைய போக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருடைய மூமெண்ட்ஸ், அவருடைய அந்த பேச்சுக்கள், அவர் அடுத்த திட்டத்தை முன்னெடுக்கிறார் என்று மட்டும் நமக்கு தெளிவாக இருக்கிறது. நான் கேட்பது இங்கே ஒரு சந்தேகம் என்னவென்றால், அமித்ஷா அவர்கள் நவீன கால அரசியல் சாணக்கியர். மோடி அவர்களை விட கட்சியை வழிநடத்துவதில் யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் சாணக்கியர். மிக திறமையான ஒரு ஆளுமை. அவரை போன்ற ஒரு ஆளுமைகள் இல்லாதான் இன்றைக்கு பல கட்சிகள் சிக்கி திணறுகிறது. அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் தொடர் வெற்றியின் மூலம் பாஜக நிலை பெற்று நிற்கிறதற்கு அமித்ஷா அவர்கள் தான் மூல காரணம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், அவர் பெயரை சொன்னாலே பலர் ஆடுகிறார்கள், மாற்றம் ஏற்படுத்திவிடும், அவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில், மத்திய மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய அந்த ஹிந்தி பெல்ட்ல இல்லையா, மகாராஷ்டிராவில் அவர் செய்தது, தென் இந்திய மாநிலங்களிலும் அவர் இப்போது நடத்தி வருகிற அந்த சூரசம்ஹாரம், அதை கூட மதிக்காத அண்ணாமலை 2 முறையும், கடந்த முறை கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள், கூட்டணி தர்மங்கள் குறித்து அனைத்து மூத்த தலைவர்களும் நான் சொன்னதை போன்று நைனா நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை அவர்கள், அதை போன்று கேசவ விநாயகம், வானதி சீனிவாசன், இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து கமலயத்திலிருந்து ஏராளமான தலைவர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக அரசியலை கவனிப்பவர்கள் எல்லோரும் இருக்கிற போது அண்ணாமலைக்கு அங்கே செல்லாமல் ஒரு திருமணத்துக்கு சென்றானால் அண்ணாமலையின் நோக்கமும் ஒரு திட்டமும் தனியாக இருக்கிறது என நான் பதிவு செய்தேன். நீங்கள் அதை ஜெம் டிவியில போய் பார்த்தா தெரியும். அதைவிட ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நடந்தது. மிகப்பெரிய ஆளுமை, RSS வடிவம், ஒரு மூத்த தலைவர் CPR, அவருடைய பதவி விழாவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அதையும் புறக்கணித்து வழக்கம் போல் திருமணம் என்று அண்ணாமலை ஒரு ஒரு மாய காணொலியை வெளியிட்டிருப்பதாகத்தான் தெரியும். அவருடைய பேச்சு அப்படித்தான் தெரிகிறது. அவருடைய பேச்சில் நான் திருமணங்கள் இருக்கிறது என்று சொன்னது, அண்ணாமலை எதையோ முடிவு செய்திருக்கிறார். அது விரைவில் வெளிவரப் போகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணாமலை வேண்டுமென்று தானே கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அதுல எந்த உண்மையும் பொய் இல்லையே. அண்ணாமலை கட்சிக்கு என்ன செய்தார்? என் மண் எனது மக்கள், அல்லது என் மண் எனது தேசம் என்றெல்லாம் அவர் ஒரு நீண்ட தூர
என்ன சொல்றது, பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்தார். அவர் வந்த பிறகுதான் அந்த கட்சி 11% உயர்ந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டு அமைத்து 18% அவர்கள் வந்தார்கள். அவர் வந்த பிறகுதான் கட்சி பேச்சு பொருளாக மாறியது. இது நான் சொல்லவில்லை, பொதுவாக ஒரு கட்சியை பற்றி பார்ப்பதற்கு ஒரு அடையாளம். அவர் வந்த பிறகுதான் பாரதிய ஜனதாவிற்கு அவர்கள் புலங்காகிதல், அதில் எந்த அளவுக்கு உண்மை என்பது அதை டிஸ்டில் பண்ணி நாம் பேச வேண்டும். அந்த விவகாரத்தை நான் சொல்ல வரவில்லை. அவர் வந்த பிறகு கட்சியை நல்லா கொண்டு வந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர் தன் வாயால் நுழலும் தன் வாயார் கெடும் என்று அதிகமாக வாய் பேசினார். அந்த வாயின் விளைவு அம்மா ஜெயலலிதா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாவற்றையும் தரக்குறைவாக தேவையற்ற விவாதங்களை பேசினார். கூட்டணியிலே தற்குறியென பழனிசாமி என்கோவை விமர்சித்தார். இன்னும் தேவையற்ற விவகாரங்களை எல்லாம் அவர் ஈடுபட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நயினார் அவர்கள் வைக்கக்கூடிய அளவிற்கு வார் ரூமில் வைத்து வசைப்பாடினார். டாக்டர் தமிழிசை அம்மா வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார். கடைசியில் அண்ணாமலை அம்மாவிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க. அவங்க எந்த அநியாயமான பேச்சுகளும் தமிழிசை எப்போதும் பேசுவதில்லை. அவர்கள் எப்போதும் தாமரை மலரும் என்பார்கள். யாரை பற்றியும் மோசமான சொல்லாடலை சொல்லவில்லை. அப்போ தேசிய தலைவர்களாக இருந்து பழம் தின்று கொட்டை போட்ட பல முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதாவில் மனம் வருத்தப்பட்டார்கள். நாங்கள் 50 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கிறோம். இன்னைக்கு 75 வயசுல இருக்கன்னா அவன் சின்ன வயசுல 40 வருஷத்திற்கு முன்பே இந்த கட்சியிலே இந்த அமைப்பில் இருந்திருக்கிறார்கள். 77 ஜனதாவுக்கு பின்பு ஜனசங்கத்தில் உருவான அந்த இயக்கம் இன்றைக்கு 45 ஆண்டுகளாக கூட பயணிப்பவர்களுக்கு இல்லாத மரியாதை ஒரு 3 வருஷத்துக்குள் அண்ணாமலைக்கு வந்துவிட்டு அவர்கள் எங்களை மதிப்பதில்லை என மனக்குறை கமலயத்தில் ஏராளமான பேருக்கு உண்டு. இது கமலயத்தில் மூத்த தலைவர்களுக்கு உண்டு, டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு உண்டு, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வானதிக்கு உண்டு, இன்றைய மரியாதைக்குரிய தலைவராக பார்க்கப்படுகிற நயினார் அவர்களுக்கு உண்டு, ஏனைய ஸ்போக்ஸ் பர்சன்களாக இருக்கும் பலருக்கும் அண்ணாமலை மீது உண்டு. ஆகவேதான் அப்பா ஆளை விட்டு விடுங்கள், நான் தப்பி செல்கிறேன் என்று நேற்று தமிழ்நாட்டில் விகடன் தன் செய்தியிலே தெளிவாக சொல்லியிருந்திருக்கிறது. ரொம்ப தெளிவாக விகடன் தனது இணையதளத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது, அமித்ஷாவிடம் சொல்ல போகிறார் என்று சொன்னது. அமித்ஷாவிடத்தில் சொல்ல போகிறார், அதிமுகவை சமாதானப்படுத்த என்னால் முடியாது என மிக மனவலியோடு அவர் சொன்னதும், இன்று காலை அண்ணாமலை பதவியேற்பு விழாவுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவிற்கு அவர் மறுத்திருப்பது மாய காணொலிகளை வெளியிட்டதை போன்று நம்ப முடியாத சாக்கு போக்கு காரணங்களை சொல்வது யதார்த்தமல்ல, அது உண்மையல்ல என்பதை நாம் தெளிவாக சொல்லத்தான் முடியும். ஆக மிக விரைவில் அண்ணாமலையின் முடிவு அறிவிக்கப்படலாம். அவர் என்ன முடிவை அறிவிப்பார் அது எனக்கு தெரியாது. அண்ணாமலை ஏதாவது ஒரு முடிவை அறிவிக்கலாம். நாம் பொதுவாக நல்ல முறையில் இருந்தும் நம்மை வேண்டுமென்றே பதவி விட்டு எடுத்தார்களே, எதை எடுத்தாலும் டெல்லியிலே கேட்க வேண்டியிருக்கிறது, எதை எடுத்தாலும் கமலயத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பயணத்தை நாம் தனித்து ஆரம்பித்தால் என்ன, அப்படி ஒரு இருக்கலாமோ அது எனக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த 2 முக்கியமான நிகழ்வுகளும் கூடுதலிலும் அண்ணாமலை பகிஷ்கரிப்பு, அண்ணாமலையினுடைய புறக்கணிப்பு 1000 அர்த்தங்கள் இருப்பதை இந்த செய்தி காணொலிக்கு நான் உங்களுக்கு தருகிறேன். நன்றி.